ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்தாலே மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க. இதுதாங்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட இந்த மாதிரி கம்பேக்கு கண்டிப்பாக அவங்க கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அணி எதிராக அதிரடி வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் பயிற்சியாளர் லசித் மலிங்கா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. ஐபிஎல் அணிகள்லாம் மும்பை பார்த்து பயப்புந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் திருப்பி 2வது போட்டி உடனே ஆடினாங்க, தோத்துட்டாங்க. அதுலேயும் எஸ்ஆர்ஹெச் அணி, அதுவும் அவங்க கோட்டையிலே தோற்றுருக்காங்க. தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் லசித் மலிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, மற்ற அணிகள்லாம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்து பயப்படுறாங்க இப்போ இருக்கிற கட்டத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்பேக் மும்பை கொடுத்துட்டாலே அவங்க கோப்பை வெல்லுவாங்கன்றது அது வரலாறு. அதே போல் இப்போ மீண்டும் செம கம்பேக் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 4 வெற்றிகள் பெற்றிருக்காங்க. பும்ரா வந்ததுலேருந்து மும்பை இந்தியன்ஸோட பலமே வேறு மாதிரி ஆயிருக்கு. ஹைதராபாத் அணி ஒன்றும் சாதாரண அணி கிடையாதுங்க. அவங்க என்ன தான் தோற்று இருந்தாலும் அவங்க கோட்டையில் அவங்க பேட்டிங் பிச்சில் அவங்கள வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களோட வெற்றிக்கு முதல்ல சீக்கிரமாகவே நாங்கள் விக்கெட் எடுத்துட்டோம். அபிஷேக் சர்மா இருக்கட்டும், டிராவஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அவங்களோட விக்கெட்டெல்லாம் நாங்கள் சீக்கிரமாகவே எடுத்தோம். அதுதான் எங்களோட வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக அவங்க இருந்திருந்தால் 200-220 ஸ்கோர் போயிருக்கும். இந்த பிச்சுக்கு நாங்கள் சேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் போலிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஐபிஎல் அணிகள் இப்போ மும்பை இந்தியன்ஸை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிட்டாரு. நான் தலைவரை ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி கரெக்டு தான். கம்பேக் கொடுத்துட்டா நீங்கள் நல்ல ஒரு டீம் எல்லாம் ஓகே தான். ஆனால் பயப்படுறதெல்லாம் எப்படி முடியும்? ஏன்னா எல்லா டீமும் ஒரு வலுவான டீமாக தான் இருக்குது. நீங்கள் ஹைதராபாத் அடிச்சுட்டு சென்னை அடிச்சுட்டு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா பஞ்சாப்லாம் செம்மையாக இருக்காங்க, டெல்லி அணி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களாம் நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. நீங்கள் கம்பேக் கொடுத்துருக்கீங்க ஓகே தான். பட் இப்போவே கப்பு நாங்கள் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். இது பொறுத்து வந்து பார்க்கலாங்க மும்பை இந்தியன்ஸ் அடுத்தடுத்து எப்படி வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா திக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே வெற்றி. கடந்த 4 போட்டியில் 4 வெற்றி, டோட்டலாக 5 வெற்றி. புள்ளிப்பட்டியில் 3வது இடத்துல இருக்காங்க. என்ன ஒரு கம்பேக்கு மும்பை, கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். நம்ம ஹைதராபாத் அணி பார்த்தா நம்ம சென்னை அணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம சென்னை அணி என்னதான் பண்ணாலும் தோற்று போகுது. அதேமாதிரி ஹைதராபாத் என்னதான் பண்ணாலும் அவங்களும் தோற்று போடுறாங்க. பட் காவ்யா மாறன் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்காங்க. ஓகே விடுங்க, காவ்யா மாறனுக்காச்சும் ஜெயிக்கணும்னு நினச்சேன். பட்டு ரொம்ப ஒஸ்ட்டான டீமாக ஹைதராபாத் அணி போயிட்டுருக்கு. ஓகே பரவாயில்ல விடுங்க, இந்த சீசனை விடுங்க, அடுத்த சீசன் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இப்போ மல்லிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு மற்ற அணிகள் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.